ஒரு வேதியியல் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்டை ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கிட்ட ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கிட்ட மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே முடிச்சல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கடைசி பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேவ் ஃப்ரம் எஸ்பென்சில் போயிட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே ஃபர்ஸ்ட் ஃபைல கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க இதில் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் மெட்டில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் டவுன் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஸ்ஃபியர் இன்புட் பண்ணி ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்க ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் டெஸ்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ஃபாண்ட் இருக்கு பாருங்க, அது இங்கே செலக்ட் பண்ணிக்கும். இதில் வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா, அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே இன்ஃபாண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்கா மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணால் சைடில் டவுன் ஷோ ஆகும். அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்டே இருக்கும், ஸோ நான் அந்த ஃபைல் கிட்ட போய்க்கிறேன். 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தினாக்கா நார்மல் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் இமேஜுக்குன்னு தனியாக டெஸ்ட்டு கொடுத்துருக்கு. சாரி, இமேஜுக்குன்னு தனியாக ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். அது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டேன். மேலே செலக்ட் இருக்க அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மசில் இன்புட் போயிடும். இங்கே இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாண்ட் உங்கள் ஒயிட் மசில் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஒயிட் மோஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒயிட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். அப்படி உங்களுக்கு ஆடையில்னாக்கா அந்த டெஸ்ட்டு கிளிக் எடிஸ்ட்டுக்கு அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்கள் கீபோர்டில் ஃபேஸ் இருக்கா, அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஸ்மால் லெட்டர் இருக்கிறது கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்கி இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபாண்டை மட்டும் நீங்கள் இன்புட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் இமேஜ் நான் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்குது, அது கிளிக் போயிட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இமேஜ் வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா இந்த பிக்கு ஆட் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது, அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர்ஃபின்ற கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸே இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகினாக்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணனாக்க இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் இன் அவுட் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது, அதுவும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த 4:5 பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிக் கொஞ்சம் சரி ஆட் ஆகினாக்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 4 கிரீன் கலர் இருக்கா, இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர் கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 3 கிரீன் கலர் இருக்கா, இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பழைய நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கா, அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர் ஃபோட்டோ ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பிளாங்காக தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதே நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்க அப்படியே நீங்கள் பேக் வாங்க. ஸோ இந்த இடத்துல பேஜ் ரோல் எஃபெக்ட் எழுது பாருங்கள். ஸோ இந்த பிக்கில் இருந்து அடுத்து இருக்கிற அந்த 4 பிக் பேஜ் ரோல் எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த லேயரை தான் நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா?
பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு அந்த பேஜ் ரோல் பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. கரெக்டாக 14.01 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேக்கில் கொண்டு லாஸ்ட் வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட் மோர் போகிறீங்க. அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். கரெக்டான டைமுக்கு எதிர் கம்பரேசரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்ட் இருக்கு அது நம்ம செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொட்டு. நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது எங்கள் பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேக்கில் கொண்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க முன்னாடி பண்ண மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த ஒரு 2 இருக்கா. ஸோ அந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து பண்ணாக்க டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. முடிஞ்சா. ஸோ இப்போ இந்த 4th நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் வேணா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் இல்லை. அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அந்த கலர் மட்டும் ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்தா மட்டும் போதும். ஓகே. நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோம். ஸோ நான் வந்து அப்படியே தான் விட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.